செய்தியாளர்களை சந்தித்த ஏவாவேலு, நான் ஓடவில்லை, ஒளியவில்லை, விசாரணைக்கு ஏன் ஆஜராகவில்லை என்று ஏவாவேலு விளக்கம். 2021 முதல் 2026 வரை திமுக ஆட்சி காலகட்டத்தில் பொதுப்பணித்துறையாக இருந்த ஏவாவேலு, நெடுஞ்சாலை பணிகளில் 3.23 கோடி ரூபாய் முறைகேடில் ஈடுபட்டதாக எழுந்துள்ள புகாரின் அடிப்படையில் கடந்த மாதம் ஜூன் 25ஆம் தேதி அவரது இல்லம் உட்பட அவருக்கு சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனை நடத்தியது லஞ்ச ஒழிப்புத்துறை. 40 லட்சம் ஆவணம் இல்லாத பணத்தை கைப்பற்றியது லஞ்ச ஒழிப்புத்துறை. விசாரணைக்கு ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பியது லஞ்ச ஒழிப்புத்துறை. இந்த நிலையில்தான் சிகிச்சைக்காக ஏவாவேலு சிங்கப்பூர் சென்றார். விசாரணைக்கும் ஆஜராகவில்லை. இந்த சூழலில்தான் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் முதல்வர் விஜய் பேசியுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பயந்து சிங்கப்பூர் சென்று விட்டார் என்று மறைமுகமா முதல்வர் விஜய் பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் சிங்கப்பூரில் இருந்து சென்னை திரும்பிய ஏவாவேலு செய்தியாளர்களை சந்தித்தார். நான் ஓடவில்லை, ஒளியவில்லை, பதுங்கவில்லை, திமுக என்னை அப்படி வளர்க்கவில்லை என்று ஏவாவேலு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். வருகின்ற 15ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகிறேன் என்று கூறினார். இந்த வீடியோக்கான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு.